1968, 69ஆம் ஆண்டு படித்த மாணவர்களின் சங்கம விழா இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் நாங்களாம் ஏறக்குறைய 57 ஆண்டு காலத்திற்கு பின் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். உடுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 56 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. 1968ஆம் ஆண்டு பள்ளியில் படித்த சுமார் 40 பேரை தேடி கொண்டுவர 4 ஆண்டுகள் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தொலைந்து போன உறவுகளை மீண்டும் இணைக்கும் வகையில் நடந்த இந்த நிகழ்வு உணர்ச்சி பூர்வமாக அமைந்தது. சந்திப்பில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள், டேய் நண்பா, எப்படி இருக்க, எங்க இருக்க, மகன் மகள் பேரன் பேத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே ஒருவரை ஆறத் தழுவி கட்டிப்பிடித்து நெகிழ்ச்சியில் மகிழ்ந்தனர். பழைய நினைவுகளை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் செல்போன் எண்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கிக் கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்காக நன்கொடை அளிக்கவும் முன்வந்தனர். அவர்கள் பள்ளிக்கு ஸ்பீக்கர் வழங்கியதோடு கலையரங்கத்தை புதுப்பிக்க உதவுவோம் என்றும் உறுதியளித்தனர். தொலைத்தொடர்பு வசதி உள்ளதால் இனிவரும் காலங்களில் ஆண்டுதோறும் இந்த சந்திப்பை நடத்த முடிவெடுத்துள்ளனர். இந்த நிகழ்வை முன்னாள் மாணவர் விஜயகுமார் தலைமையில் சுபகீத் மோகன், சாம்பசிவம், நகரமன்ற உறுப்பினர் ஆசாத், சகாதேவன், தண்டபாணி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். 1968, 69ஆம் ஆண்டு படித்த மாணவர்களின் சங்கம விழா இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் நாங்களாம் ஏறக்குறைய 57 ஆண்டு காலத்திற்கு பின் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். இந்த சந்திப்பு நடைபெறுமா என்று கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொல்லுவார்களே, அதுபோல இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசையோடு விரும்பி இருந்தோம். அந்த கனவு இன்று மெய்ப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். எங்களுடைய நட்பு என்பது எவ்வாறு இருந்தது என்றால், எங்களுடைய பார்க்கும்போது ஒருத்தரை ஒருவர் ஆற தழுவி பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அது எது போன்றது என்றால், இந்த நட்பு எது போன்றது, எங்களுடைய நட்பு எது போன்றது என்றால், கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த நட்பு போல, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் குசேலருக்கும் இருந்த நட்பு போல, பிசிராந்தையாருக்கும் கோப்பெரும் சோழனுக்கும் இருந்த நட்பு போல பார்க்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் இன்று நிறைவு பெற்றது. ஒருவரை ஒருவர் பார்த்ததிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நட்பு தொடரும். எங்களுக்கெல்லாம் ஏறக்குறைய வயது பார்த்தீங்கன்னா சுமார் 75 ஆண்டுகளை கடந்த வயதை உடையவர்கள் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இன்னும் நிறைய ஆண்டுகள் சந்திப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நாங்கள் படித்த பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி. 1968, 69 நாங்கள் எல்லாம் ஒன்னா படித்தோம். அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் ஒன்னா படிக்கக்கூடிய காலம் ரொம்ப இனிமையான காலமாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஏக்கம், அந்த பள்ளிக்கூடத்தை இப்போ பார்க்கணும், நம்ம படித்த வகுப்பறையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஒரு நிலையிலே பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் படித்த இடத்தையெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். உட்கார்ந்து பெஞ்சு டெஸ்க் எங்கே இருந்தோம், எங்கே உட்காந்து எழுதணும் எல்லாம் பார்த்தோம். அது அளவு கடந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்தது. இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தலைமை ஆசிரியரை சந்தித்து, நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்காக ஏதாவது நாங்கள் செய்து கொடுக்க இருக்கின்றோம், உங்களுக்கு ரொம்ப அவசியமானது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கரும் மைக்கும் இருந்தா நாங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அது மாணவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது அது உதவியாக இருக்கும் என்று சொன்னார். அவர் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இப்போது இந்த பள்ளிக்கூடம் இப்போ அரசு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு விட்டது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் 1968, 69 பேட்ச் மாணவர்களாகிய நாங்கள் இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்பீக்கரும் ஒரு மைக்கும் கார்ட்லெஸ் கொடுத்துருக்கிறோம். அது தொடர்ந்து அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் சௌரியமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் எங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கும் மாணவர்களுக்கும் செய்வோம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். 1963ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பிலே இந்த பள்ளியில் நுழையும் போது இந்த பள்ளிக்கு பெயர் போர்டு ஹை ஸ்கூல். 4 ஆண்டு கழித்து அது கவர்மெண்ட் ஹை ஸ்கூலாக மாறுகிறது. மாறிய பின்பு 1969ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலிருந்து நாங்கள் முழுமையாக இந்த அறிவுச்சோலையில் பயின்று அதன் மூலம் கல்வியில் உயர்தரமாக இருந்து
பொறியாளர்களாக, டாக்டர்களாக, பெரிய தொழிலதிபர்களாக மாறி வெளியே சென்றோம். இந்த ஆண்டு அனைவரையும் சந்தித்து பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒன்று கூடியுள்ளோம். நாங்கள் இங்கே கூடியிருப்பது காக்கைகள் போல் கூடி கலையாமல் கரும் மேகங்களாக இருந்து மழை பொழிவோம் என்ற உறுதியினை கூறிக்கொள்கிறோம். நாங்கள் படித்த பள்ளியை சுற்றி பார்க்கிற பொழுது 1960ஆம் ஆண்டுக்கு முன் இங்கே கலா மண்டபம் என்று ஒரு அரங்கம் கட்டப்பட்டது. குருசாமி நாயுடு அவர்கள் நினைவாக இனாமாக கட்டி கொடுத்தார்கள். அதில்தான் நாடகம், கலை, இலக்கிய பேச்சு போட்டிகள், பெரிய பெரிய தலைவர்கள், தந்தை பெரியார், பெரியறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் இங்கே வந்து பேசியிருக்கிறார்கள். அந்த பள்ளியிலே படித்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கலா மண்டபத்தை என்னோடு படித்த ஒரு 4-5 பேர் பொறியாளராக இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் கூறியது, அந்த கலா மண்டபத்தை புதுப்பித்து பழைய நிலையில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதை நாங்கள் தலைமை ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய படித்த முன்னாள் மாணவர் ஜெயக்குமார் என்பவர் இடத்தில் சொல்லி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ஈஸ்வரசாமி மூலம் அவர் நிதியிலிருந்து நிதி பெற்று அந்த கலா மண்டபத்தை மீண்டும் புதுப்பித்து பல நல்ல பயன்பாட்டுக்கு ஏற்பாடு செய்து வருகிறோம் என்ற உறுதியின் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு